வந்து பார்த்தாச்சு. எல்லாம் சுற்றியெல்லாம் இல்லை, நல்லா நீட்டாக வெறுவாக அதை வாட்ட சௌரியமாக படுத்து கிடக்குறா கம்மாயில். எல்லாம் பார்த்தாச்சு, நீ ஒரே திருப்தியாக இருக்கலாங்க. அங்கேருந்து கூப்பிட்றாங்க அந்த மேடம். அம்மா அம்மா அப்படிங்குது. பாப்பா பாப்பா அந்த மேடம் கூப்பிட்டாக. என்னன்னு கேட்கல. என்னம்மா ஏண்டி தங்கம் உன்னை கூப்பிட பார்க்காம போறனா சாமி? இந்த வாரி என்னாச்சு? அதான் அம்மா நிற்கிறாள்ல உன் பக்கத்தில். அப்புறம் என்னடி ஏன் பட்டு? ஏப்பா என்ன உன்னை பார்க்காம போவேனாடி தங்க பிள்ளை? வந்துட்டேன். சரி 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 பேசாமல் நின்று. சரி ஒன்றும் அம்மா கொண்டு வரல பாரு, கையில் சும்மா வெறுங்கை தான் வந்திருக்கு, ஒன்றும் கொண்டு வரல. அங்கே உங்களுக்கு தான் சோளம்லாம் நறுக்கி வச்சுருக்கேல்ல, சாப்பிட்லாம். ஒன்றும் கொண்டு வரல. கோவத்தை பாருங்கங்க, கொண்டு வரல. என்னன்னா கை அப்படியே முட்டை வருது. சரி விடு, இரு பேசாமல் இரு பாப்பா. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. என்ன மேடம் என்னடி தங்கம்? சரி என்னப்பா வந்தால் வயலுக்குள்ளெல்லாம் கட்ட முடியாதுங்க. மழை ஈரம் ரொம்ப நசன்னு போயிருக்கும். கம்மாயினா வந்து உடனே இந்த மண் தண்ணி இழுத்துரும். அதனால் வந்து அதுக்கு கொஞ்சம் மேயிற மாதிரி இருக்குன்றதுனால கொண்டு வந்து கம்மாயிலே கட்டிடுறது. மழை வரலைன்னா வயலுக்குள்ளே கட்டி விட்ருவோம். ரொம்ப நாள் ஆச்சுங்க. தான் ஃபஸ்ட்டு கடை வைக்கிறதுக்கு முன்னாடி தான் ஃபஸ்ட்டுங்கெலாம் காலையில் வந்துட்டு சாயங்காலம் தான் போகிறது. இப்போ வர்றதே கிடையாது. எப்படி என்ன இருக்குன்னே தெரியல. வயல் பக்கமே வந்து பார்க்குறது கிடையாது. அந்த பக்கம் முள்ளு கம்பி போட்டிருக்கோன்னு சொன்னால் அது வந்து சோளம் விதைக்கு மாடெல்லாம் வந்து தொந்தரவு பண்ணுறதுனால கொஞ்சம் மட்டும்தான் போட்டிருக்கோம். இந்த பக்கம்லாம் வந்து அவ்வளோதுக்கெல்லாம் முள்ளு கம்பி நம்மளால் போட முடியாதுல்ல. அதனால அதெல்லாம் நம்ம வயலில் இந்த பக்கம்லாம் சும்மா தான் கிடக்கு. பூரா இருக்கிறது வயல் நம்ம தான். இது மட்டும் இன்னொருத்தவங்களது வயல். அந்த பக்கம் வந்து கடைசியில் இருக்குது நம்ம வயல் தான். இதாங்க இது பூரா புல். மாடு மேய்க்கிறதுக்கு மட்டும் தான் கட்டி விடுறது. இன்னும் எதுவுமே பண்ணலை. இதெல்லாம் இந்த கடைசி வரைக்கும் நம்மளுது தான். இதுவும் பண்ணலை. இந்த இதுக்குள்ளே புல் மாடு கட்டி விட்டுறலாம்ல, அதனால மட்டும் வச்சுக்கிறது. நிறைய பனந்தூர் வந்து முளைச்சிருக்கு. எங்களுக்கு கோயில் வீடுடைய ஆலயம் இங்கே தான் இருக்குது. கோயில் ஆலயம் உள்ளே இருக்குது. கொஞ்சம் தூரம் நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு காமிக்கிறேங்க. நிறையா இருக்கும். சூரப்பழம் சீசனில் நிறைய அந்த பக்கம்லாம் வந்து சூரப்பழம் பறிக்கலாம். இந்த மாதிரி ஒரு இயற்கை காட்சியெல்லாம் பார்க்குறதுக்கெலாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. கிராமத்து வாழ்க்கை மாதிரி முடியுமாங்க டவுனுகள்லாம்? சொல்லுங்கள். நம்ம வயதான். இதுக்குள்ளே வந்து பிரண்டை செடி இருக்குங்க. அதை போய் பிரண்டை இருந்துச்சுன்னா பறிச்சுட்டு வரலான்னு போயிட்டு வரலாங்க. நமக்கு மாடு கட்டி விடுவோம். அப்புறம் மித்த நாள் ஃபுல்லாகவே அம்மா